கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், அந்த வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்திருக்கிற மகா பெரிய இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாய் ஜீவ வார்த்தையை தினமும் வாஞ்சியோடு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அருமையான வார்த்தை. சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லாரு, ஆண்டவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவனாக இருக்கிறார். எனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு யாராவது பழி தீர்த்தாங்கன்னா அதுக்கு அவர் பழி தீர்ப்பாரா? இன்னைக்கு பூமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷன் பழி வாங்குறதுக்கே அலைஞ்சிட்டு இருக்கிறான். அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனுஷனைக்கு மக்களை பழி தீர்க்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. நம்ம அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு பதில் செய்வதற்கு நம்ம அலைந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரே தேவைப்பட்டால் பழி வாங்குவார். அதனால் இன்றைக்கி உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களை யாராவது பாதிக்க பண்ணியிருந்தா, ஏதாவது நெருக்கங்களை கொடுத்திருந்தா, ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள விடக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணம் உங்களுக்கு இருந்துன்னா இன்றைக்கி அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. அந்த சிந்தனைகளை மாற்றிடுங்க. ஏசப்பா எனக்காக பழிக்கு பழி வாங்குவார், அவர் பார்த்து கொள்வார் என்று இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் எடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன். நீங்கள் அதாவது எஸ்தரின் புஸ்தகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மொர்தகாயை பாருங்களேன். ஆமான் பழி வாங்கிறதுக்கு நினைச்சான். அதாவது மொர்தகாய் ஆமான வணங்கல்னு சொல்லிட்டு மொர்தகாயும் யூத ஜனங்களையும் பழி வாங்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு நினைச்ச இடத்துல கர்த்தர் அழிக்க விடலை. கடைசியில் அந்த மனுஷன்தான் பழி வாங்கப்பட்டார். அவர் தான் அழிக்கப்பட்டார். தேவன் தான் பழிக்கு பழி வாங்குகிறவர். அதனால் சோர்ந்து போகாதீங்க. யாரையும் பழி வாங்க நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். உங்கள் அன்பு தகப்பனே, நீர் பெரியவராய் இருக்கிறீர், நீர் நல்லவராய் இருக்கிறீர், நீர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர். நன்றி. இந்த நாட்களிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை எல்லாரையும் சூண்டு கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் மாறட்டும். நெருக்கம், வியாதி, போராட்டம், பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக எங்கள் அன்பு தகப்பனே, பிறந்தநாளை காண்கிற எல்லாரும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற எல்லாரும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற, வியாபாரம் செய்கிற, தொழில் செய்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த நாளில் எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பெரிய சாட்சியெல்லாம் எழுப்பும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.